விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. உதயநிதி அவர்கள் வழக்கம் போல முஸ்லீம் கல்யாணத்துக்கு போயிருக்காரு சார். அங்க போய் அவரோட உரையாடலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை எழுத பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா. வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறீடா. இந்து கல்யாணத்துல அப்பாவை காணும் இதை சொல்லி இருக்கிறேன். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசை பயந்துருக்கிறான். அதுக்கு கிறிஸ்துவ கல்யாணத்துல பேச மைக் தரல, பாதிரியார் வெளியே தரத்தி விட்டார். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இயேசு we will meet again அப்படின்னு ஜீசஸ் வந்து சொல்லிட்டு வந்தாச்சு. மூன்றாவதாக இப்ப இஸ்லாமிய திருமணம். அதுல விடமாட்டேன், தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னதை நீ சொல்லிட்டு இருக்கிறாரு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இப்படித்தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இல்லைங்க நான் சினிமா செய்திகள்லாம் படிக்கிறது இல்லை அப்படின்னாரு. இன்னைக்கு அவர் வந்துட்டு சினிமா செய்திகளில் கூட கிடையாது, அரசியல் செய்திகளையும் கிடையாது. இன்னைக்கு வந்து பேஜ் நியூஸ் பேப்பருடைய 32வது பக்கத்துக்கு லாஸ்ட் பேஜுக்கு போயிட்டாரு அப்படின்றதையும் உணராமல் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் இன்னும் வந்து தாவேக்கா ஏளனமாக பேசுறது. அந்த எம்எல்ஏலாம் யாருன்னு தெரியாதுங்க, ஏதோ முகம் தெரியாத எம்எல்ஏக்கள். முகம் தெரியாத எம்எல்ஏக்கள் தான் 108 பேர் உள்ள போய் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு முகம் தெரிஞ்ச எம்எல்ஏ உங்க அப்பா தான் இன்னைக்கு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காருன்னா உங்களுக்கு தெரியுதா? இப்போ இதை வந்து நீங்க ஒரு பாகுபலி படம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தான் மகேந்திர பாகுபலி, ரைட்டா? மகேந்திர பாகுபலியான நீங்க உங்க கோட்டையை காப்பாற்றி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஆப்போசிட்டில் வரானுங்க பார்த்தீங்களா, அவனுங்க தான் வந்துட்டு உங்களுடைய வில்லனுங்க. இப்போ உங்களுடைய கோட்டைக்கு மேற்க வந்துட்டு காலக்கேயர்கள் வராங்க. இப்போ அந்த காலக்கேயர்கள் வந்து உங்களுடைய எம்பையரையே அடித்து துவம்சம் பண்ணி உள்ளே புகுந்து எல்லா பில்டிங்கையும் அடித்து தரமட்டமாக்கி உங்கள் ராணியும் தூக்கிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. மொத்த தரமட்டம் காலி, க்ளோஸ். கடைசியாக ஒரு ஏணியில் நீங்கள் மேலே ஏறி நின்று இப்படியே இங்கே யாரும் வரலன்னு பார்த்துனே இருக்கிறீங்களா? இங்கே பார்த்துட்டு அங்கே ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க 4 பேர் அந்த அம்பு எடுத்து போடுறான் அவங்கள அப்படின்னு அந்த 4 பேர் போட்டிங்க. 4 பேர் காலி ஆகிட்டாங்க. போலதான் போல இருக்குது. பின்னாடி ஒரு 4000 பேர் வந்துருக்காங்க, ரைட்டா? இதை நீ பார்க்கலங்கிறதுனாலையோ அந்த 4000 பேர் உன் மொத்த கோட்டையவே அடித்து நகர்த்தி பாக்கி இருக்கிறது நீ நின்றுக்கிட்டு இருந்த இந்த ஒரு செவர் மட்டும்தான். இந்த செவர்லையும் இப்போ இந்த ஏணியை ஏறி உன்னைய பிடிச்சி ஒரு இழுத்து போட்டானா நீயும் காலி, ரைட்டா? இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. அந்த 4 பேரையும் போட்டோம், வேற என்ன நம்ம பண்ணணும்? ஏண்டா சத்தம் வந்துட்டே அவங்க அவன் கூட இருக்கிறவனும் போயிட்டான். இப்போ இந்த காலக்கே ஏறி இல்லைங்க, இதுக்கு முன்னாடி டிவிக்கே சொல்லிச்சு, டயலாக் நல்லா இருக்குது, நாங்கள் எடுத்துக்கிறோம். இங்கே 2 பேர் நடுவில் தான் போட்டியே. ஒன்று திமுக அழியணும்னு நினைக்கிற திமுகவுடைய முக்கிய நபர்களாக கூடிய டாப் 5 டாப் 10 இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்கள். இன்னொன்று 2வது இந்த பக்கம் இருக்கிற ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள். இவங்க 2 பேர் நடுவில் தான் போட்டியே. இவங்க 2 பேரில் யார் அழிக்க போறா முதல்ல இந்த கட்சியை அப்படிங்கிறது தான் போட்டி. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் சார், அவர் வந்து அதே மாதிரி அண்ணாமலை அழிய போறாரா? என்னங்க, இப்பதான் ஒரு கட்சி ஆரம்பிக்க, இப்பதான் வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாரு. இவங்களை பத்தி பேசிட்டு 2 பேரோட தான் போட்டி யாரால அழிய போகுதுன்னா அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் அப்படின்னா இது இந்த அதே மாதிரி நீங்க ரொம்ப தப்பான இடத்துல பயன்படுத்துறீங்க. கூடி பார்த்து அண்ணாமலை ரொம்ப கோச்சு போறோம் உங்க மேல. பரவாயில்ல சார், கோச்சுட்டாரு. உதயநிதி அவர்கள் வழக்கம் போல வந்து ஒரு முஸ்லீம் கல்யாணத்துக்கு போயிருக்காரு சார். அங்க போய் அவரோட உரையாடலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்து கல்யாணத்துல அழுதாச்சு, கிறிஸ்துவ கல்யாணத்துல பேச மைக் தரல, பாதிரியார் வெளியே தரத்தி விட்டார். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இயேசு we will meet again அப்படின்னு வந்துட்டு ஜீசஸ் வந்துட்டு சொல்லிட்டு வந்தாச்சு. மூன்றாவதாக இப்ப இஸ்லாமிய திருமணம். அதுல உட்கார்ந்து இருந்தாங்க. சீமான் அவர்கள் வந்து அதிசயமா அதுல கலந்துட்டு இருந்தாங்க. பக்கத்துல அவர் இஸ்லாமிய திருமணத்துக்குலாம் போக மாட்டாருன்னு சொல்லுவாங்க. இல்ல சார், உதயநிதி அவர்களோட ஒன்னா பக்கத்துல உட்காந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லாம் நம்ம பொது வேட்பாளராக வரப்போற ஒருத்தர் வந்துட்டு இவனால மறைமுகமா இருந்தது, இப்ப வெட்ட வெளிச்சமா எஸ் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிற அளவுக்கு நான் பொது வேட்பாளராக செயல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அது அவர் சீமான் அவர்கள் வந்து எந்த ஸ்பீச்சும் அங்க கொடுக்கல, உதயநிதி அவர்கள் தான் கொடுத்திருந்தாரு. சீமான் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு ஒன்னா இருக்கிறதே வந்து என்னடா இது எங்க இப்ப ஒன்னா உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரு பண்ணது எப்படி இருந்துச்சுன்னா, சீமான் அவர்கள் வந்து உதயநிதி அவர் எந்திரிச்சா இவரும் எந்திரிச்சுக்கிறாரு, திருப்பி அவர் உட்காந்து அதுக்கப்புறம் தான் உட்கார்றாரு.
என்னடா இது சார், நீங்க அவரோட வயசுல பெரியவங்க, உங்க கொள்கை வேற, அவர் கொள்கை வேற. நீங்க என்ன இப்படி அவர் ஏதோ முதலாளி மாதிரியும் நீங்க ஏதோ அவருக்கு வேலை செய்யற மாதிரியும் இப்படி பிஹேவ் பண்ணா இல்ல என்ன அர்த்தம் தங்கச்சி வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் தம்பி தம்பி வந்து இப்படி சொல்ல, நம்ம தம்பி என்னதான் இருந்தாலும் பல தம்பிகள்ல அவரு ஒரு தம்பி அவர் ஒரு அப்படி தம்பி. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உதயநிதி அவர்கள் வந்து பேசினார் வழக்கம் போல ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்துட்டாரு. அதுல ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பீச் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தோட கல்யாணத்துக்கு குடும்பம் அவங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன மாதிரி ஒரு ஜேர்னி இருந்திருக்கு அதெல்லாம் பேசுவாங்க இல்லையா. என்னோட நினைவுகள்ல வந்து நான் நினைவு கூர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அதையும் இப்போ ஸ்கிரிப்டா தான் படிக்கிறாரு. இன்று மேடையில் இருக்கக்கூடிய இந்த இவருடைய தகப்பன் அப்பா அவர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு எங்க அந்த அப்பா கூட காலத்திலேயே இருந்தவரு. எங்க அப்பாவோட பார்க்காம நான் சொல்றேன், இதை எனக்கே பார்க்காம சொல்ல தெரியுது, அவருக்கு இதை பார்க்காம சொல்ல தெரியல, நீங்க யோசிப்பீங்க. அங்கதான் வந்து நீங்க ஒரு விஷயத்தை மிஸ் பண்றீங்க. ஓகே சார். அது என்ன அவர் சொல்லணும் அப்படின்னா, வரலாறை என்னைக்குமே நம்ம தவறா சொல்லிடக்கூடாது அப்படின்றதுல வந்து திமுக காரன் என்னைக்குமே குறியாக இருப்பாங்க. அதனால வந்து அவர் அரசியல தானே சார் தவறா சொல்லக்கூடாது. கூட பகிர்ந்த இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பாண்ட் இருந்துச்சுன்னா அது அறியாம இதெல்லாம் நடந்திருக்கு எங்களுக்குள்ள, நாங்க என் வீட்டுல இருந்ததை விட அவர் வீட்டுல தான் இருந்ததெல்லாம் அதிகம்ன்றதெல்லாம் பார்த்து பார்த்து பிடிப்பாங்களா? அது வந்து ஒரு வரலாறு தானே. அதுவும் அது வந்து நம்ம ஞாபகம் இருக்கணும்லங்க. அது வந்து நமக்கு இருக்கிற சின்ன மூளையில இவ்வளவு விஷயங்களை ஞாபகம் அவருக்கு எப்படி சொல்லலாமா, அவருக்கு அரசியல் தான் நிறைய தெரியும் இந்த மாதிரி எல்லாம். மனிதர்களுக்கு நம்ம மனிதர்களாகிய நம்ம எல்லாத்துக்கும் கூடிய இந்த சின்ன மூளையில எவ்வளவு விஷயத்த நினைவுபடுத்தி வச்சுக்க முடியும் இல்லையா. இப்போ வந்து நீங்க சொன்னது போல வந்துட்டு என்னைக்குமே வந்து மக்கள் 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 பணியிலே இருந்தவங்களுக்கு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா பொண்டாட்டி பிள்ளைகளோட யாரோடையுமே டைமே ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்க மாட்டோம், எதுவுமே இருக்காது நமக்கு. எங்க எங்க உங்க மைண்ட் நான் எதுவுமே சொல்ல நான் எதுவுமே சொல்ல சார். அதனால வந்து அவருக்கு ஆமா பார்த்தீங்கன்னா சொன்னேன். தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றது வந்துட்டு பெரிய லெவலில் எதுவுமே கிடையாது. அவர் வந்து என்றைக்குமே சென்னையிலேயே தான் குடியிருப்பார், சென்னையை விட்டு தாண்டி எங்கேயும் போக மாட்டார். ஏர்போர்ட்லாம் அவருக்கு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. எப்போவும் இங்கே இப்போ இந்த குடும்பம், இந்த வீடு, இந்த நாடு, இந்த மக்கள், வீட்டை விட்டு அறிவாலயம், அறிவாலயத்தை விட்டா வீடு அப்படி கூடிய ஒரு நபருக்கு வந்து ஓ ஆமாம் நான் இவர் கூடலாம் பழகிருக்கேன்ல, ஓ ஆமாம் இவரும் எங்கள் அப்பாவும் இவரும் இதான் நம்ம ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே அதை இன்னைக்கு பார்த்து பிடிப்போம். இவருடைய பெயர், இவர் அப்பாவின் பெயர், ஆனால் நாங்கள் மிகவும் அற்புதமான ஒரு நண்பர்கள். ஏய் நண்பர் பெயரையே பார்த்து படிக்கிற நண்பர் போய் சொல்லக்கூடாது அப்படின்னா, சார் உண்மையா சொல்றேன் சார் என்னை நம்புங்க நீங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. இவரு சொல்றாரு சார், விஜய் அவர்கள் வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்துட்டாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பேசுற மாதிரி பேசுறாரு. ஐயா நீங்க திருமண நிகழ்வுக்கு வந்து எதிர்கட்சியை பத்தி பேசுறதுக்கே ஸ்கிரிப்ட் பார்த்து தான் பேசுறீங்க. இல்ல அது வந்து ஒரு 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 முற்போக்கு சிந்தனையோடு இருக்கிறவங்க வந்து 1000 விஷயங்கள் யோசிச்சுட்டே இருப்பாங்க, 1000 விஷயங்கள் மைண்டில் போகும். இன்னைக்கு இங்கேருந்து இவ்வளோ 1000 கோடி வருது, இங்கே 2 கோடி, இந்த மாதிரி வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு பீப்புள் பற்றி யோசிச்சுட்டு இருக்கணும். நம்ம பீப்புள் பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது பீப்புள் எவ்வளோ வெல்ஃபேர் இது பண்ணணும் என்ன இது அவ்வளோ இருக்கணும் மைண்டு. இதெல்லாம் பார்த்து தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாருன்னா, எங்க கூட வந்து கைகோர்த்து இருந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஒரு சோஃபா வந்த உடனே அந்த கட்சிக்கு தாவிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறார். அதுக்கெல்லாம் வந்து டச்சான் அப்படின்னு நிறைய பதிலடிலாம் கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கேருந்து ஒரு கட் பண்ணுங்களேன், அப்படியே கட் பண்ணிட்டு இங்கேருந்து இங்கே வாங்க. இப்போ திருமாவளவர்கள் வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு ஒரு மேடையில். அவர் என்ன சொல்லியிருந்தாரு வாங்க, இது ரெண்டையும் நீங்கள் அதிலே பொருத்தி பார்த்துக்கலாம். இவர் என்ன சொல்லியிருந்தாரு, சோஃபா வந்த உடனே கூட்டணி மாறிட்டாங்கன்னு இவர் சொல்லியிருந்தாரு உதயநிதி. அதே மாதிரி எங்க ஒரு சோஃபா கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, என்ன 1000 கோடி 100 கோடி சோஃபாக்களை வச்சு கொடுக்கணும், பணம் கொடுக்குறாங்க வேற எந்த வழியும் கிடையாது, சோஃபாக்குள்ள தான் கொடுத்து அனுப்பணுமா, என்னங்க பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார்ல. திமுக கூட்டணியில் விசிகா இல்லைன்னு நானும் அறிவிச்சேன், எனக்கா பதவி ஆசை இருந்துச்சு. விசிகால இருந்து ஒருத்தரை திமுகவுக்கு கூப்பிட்டு பதவி கொடுத்துட்டு விசிகாக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அறிவிச்சாரு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு சார். ஒரு ஊரில் திமுக காரங்களும் விசிகா காரங்களும் சண்டை வந்தப்ப எகிரி அடித்தது திமுக காரங்க தான். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு விசிகா காரனை பார்த்து அசிங்கமாக பேசுனது திமுக காரங்க தான். நீங்கள் வந்துட்டு துரோகிங்க, நீங்கள்லாம் இங்கேருந்து போயிட்டீங்கன்னு காங்கிரஸை திட்டுறதுலேருந்து ஆரம்பித்து விசிகாலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி சிபிஎம் வரைக்கும் போயிருக்குது, ரைட்டுங்களா. இப்போ இந்த எல்லா கட்சிகளும் இன்னைக்கு எதனால தாவேகா கிட்ட போயிருக்குதுங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு ஏன் இனிமே திரும்ப திமுகக்கே வராதுங்கிறது முதற்கொண்டு இது அனைத்துக்கும் கேள்வி பதில் எல்லாமே திமுக தான். ஆமா புரியுதுங்களா. ஏன்னா திமுகவுடைய அஸ்திவாரம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. என்ன அஸ்திவாரம், அடுத்தவனை அசிங்கமா பேசுவேன், அடுத்தவனை அவதூறா பேசுவேன், அதிகாரம் என்கிட்ட மட்டும் தான் நான் வச்சுப்பேன். அப்படி என்னைய மீறி யாராவது ஒருத்தன் வெளியே போனா அந்த கட்சியை பத்தி உரிமையில பேசுவேன், அசிங்கமா பேசுவேன். திரு ஆர் ராசா அவர்கள் போட்ட ட்வீட்ல இருந்து ஆரம்பிச்சு டெலிட் செய்யப்பட்டதுல இருந்து எல்லா வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா வந்து கூட்டணி கட்சிகள் இங்க இருக்கிற வரைக்கும் அவங்க கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகள் அவங்கள மரியாதையா நடத்துவோன்ற பேர்லயாவது அட்லீஸ்ட் ஒரு பின்பத்தை பண்ணுவோம்.
பட் ஒன்ஸ் நீங்கள் நாங்கள் எங்களுக்கு பிடிக்காத கட்சியோட நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்கன்னு முடிவு பண்ணிட்டா அவங்களை என்ன வேணால் பேச்சு பேசுவோம் அப்படின்றது தான் இன்னைக்கு திமுக உணர வேண்டிய ஒரு விஷயம். இதையுமே உணரலை அப்படின்னா திமுகவுக்குலாம் லாஸ் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதில் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்னைக்குமே லாஸ் திமுக கிடையாது, கூட்டணி கட்சிகளுக்கு தான் லாஸ். எந்த விதத்தில் அப்படின்னா இன்னைக்கு அவங்க அங்கே போயிட்டனால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது பாருங்க. இப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு சில கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் பதவி கொடுத்துருக்குறாங்க. சில கட்சிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு விதத்தில் அட்லீஸ்ட் நீங்கள் அடுத்த எலெக்ஷன் வரைக்குமே கூட நீங்கள் இருக்கலாங்க, உங்களுக்கு ஒரு கூட்டணியில் இடம் கொடுக்குறோம், அடுத்த கூட்டணிக்கு உங்களுக்கு ஒரு பலப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மீட்டிங் வேறு நடத்தி எல்லாரையுமே நேரில் சந்திச்சுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் அங்கே போனீங்களே பிரச்சனை தான் உங்களுக்கு. நாங்க இப்படி பேசுவோம், அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அமைச்சர் இடம் கொடுத்ததுலாம் அவங்களுக்கு பெனிஃபிஷியரி. அமைச்சரவையில் இடம் கொடுக்கறது ப்ராப்ளம் இல்லையா அப்போ உங்களுக்கு? இல்லையே சார். எதுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆட்சி அதிகாரத்துல பங்கு உண்டுன்ற வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. அதிகாரத்துல பங்கு ஏன் கொடுக்குறாங்கன்னு நீங்க யோசிக்கிறோம். எதுக்கு அந்த 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 அதிகார பங்கை ஏன் கொடுக்குறாங்க? ஏனை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. நாளைக்கு நீங்க இந்த அதிகார பங்கு எடுத்துக்கிட்டு யார்கிட்டையாவது போயிட்டு எங்கேயாவது ஒரு அமௌண்ட்டை வாங்கி நீங்க அமைச்சராக இருக்கும்போது மாட்டிக்கிட்டீங்கன்னா அவங்க பேரு கெட்டு போயிடும். அப்படி கெடுக்கிறதுக்காக அவங்களுக்கு வேணும்னு அமைச்சர் பதவி கொடுக்குறது என்ன சார் இது புதுசா இருக்கு? புதுசு மாதிரி இருக்குல்ல, என்ன பண்றது, சொல்ல வேண்டியதான் சும்மா. நானா துரோகம் இழைத்தேன், அதே மாதிரி நீங்க சொன்னீங்க நாங்க துரோகம் பண்ணல அப்படின்னு சொன்னீங்களே சார், அதுவும் அவரே கேட்டிருந்தார். நான் துரோகம் பண்ணனா இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி விக்கிரவாண்டியில முதல்ல விஜய் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லும் போது விசிகாவோட நிலைப்பாடும் அதே தான் இருந்துச்சு. நான் நினைச்சேன் அன்னைக்கே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உடைச்சிட்டு அங்க போயிருக்க முடியும்ல, என் நிலைப்பாடும் அவரோட நிலைப்பாடும் ஒன்னா இருக்கு அப்படின்னு. நான் அப்படி போனேன்னா இல்ல நானா உடைச்ச அந்த கூட்டணியை அப்படின்ற மாதிரி துரோகின்னு சொல்றாங்களா, அதுக்கான விமர்சனமா அதை சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான், நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நல்லா நடத்தணும், கவனிப்பாங்க. வெளியே போயிட்டா துரோகி, இந்த ஒரு டிலீட்டட் ட்வீட் மாதிரி பேச வேண்டிய கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறது, அந்த மாதிரி அற்புதமா நடத்தணும். அதுதான் பாலிடிக்ஸ், அப்படிதான் இருக்கணும். வீரபாண்டியன் ஒரே ஒரு வார்த்தை தான் சார் சொன்னார். அவர்கிட்ட இதை கேட்டாங்க, சிபிஐயோட வீரபாண்டியன் தலைவர், அவர்கிட்ட போய் கேட்டாங்க, இந்த மாதிரி சோஃபா கொடுத்து தான் கூட்டணியில கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார் அப்படின்னு சொல்லி உதயநிதி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதுக்கு வீரபாண்டியன் சொன்னா அது ஒரு அரசியல் பிழை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. திமுக கட்சி தொடங்கினதா? இல்ல சார், உதயநிதி, நான் நினைச்சேன் உதயநிதி அவரோட தான் அரசியல் பிழைன்னு சொல்றாங்கன்னு நினைச்சிட்டேன். அதுல அந்த விஷயத்த அவர் அரசியல் பிழையா சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்க நம்ம 2 பேர் நினைச்சதுலயுமே ஒரு நியாயம் இருக்குது. பட் இது கேப்ஷன் அப்படிதான் போட்டிருந்தாங்க, எது உதயநிதி அரசியல் பிழைன்னு வீரபாண்டியன் சொன்னாரா அப்படி சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா இல்ல அது ஒரு அரசியல் பிழை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுன்னு போட்ட இடத்துல உதயநிதி போட்டோவை போட்டாங்க, இருட்டு வேலையை பார்த்து விட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாரு சார். அதுக்கப்புறம் இது ஒரு அரசியல் பேரிடர் காலம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இப்போ நடக்கிற தாவேக ஆட்சி ஒரு அரசியல் பேரிடர் காலமா, அதே மாதிரி மக்கள் பணியில அவங்க ஈடுபடுறதே கிடையாது அப்படின்னு ஒன்று சொல்றாரு. மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ்லாம் மக்கள் பணி ஈடுபடும் போது ரீல்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அவர். பேரிடர் காலம்னா என்னன்னு சொல்லுங்க நீங்க? எமர்ஜென்சி பீரியட். ரைட்டுங்களா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு கூட சொல்லுவாங்க. ஆமா ஆமா, ரைட்டுங்களா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்குது, அதை இப்போ சரி பண்றதுக்கான நார்மல் லைஃப். ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய புயல் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிவாரண பணியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. சுனாமிலாம் கூட அதில் தான் வரும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னே ஒன்று இருக்கும். இப்போ அந்த டிசாஸ்டர் இங்கே என்ன அப்படின்னா ஒரு 75 வருஷமா நடந்துகிட்டு இருந்த ஒரு அரசியல். அந்த அரசியல், அந்த டிசாஸ்டரை இன்னைக்கு இவங்க மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு ஆக்சுவலா பேரிடர் காலம் தான். அப்படிப்பட்ட ஒரு பேரிடரை இன்னைக்கு அவங்க சரி செய்யக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்கிறனால அடுத்த சில நாட்களுக்கு இது பேரிடர் காலம் தான் சொல்லுவோம். இந்த 5 வருஷத்துக்கு பேரிடர் காலம் அப்படின்னே சொல்லலாம். குதிரை பேரம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தாவேகா எம்எல்ஏக்கெல்லாம் நாங்கள் கூப்பிடுறோம், எங்க பக்கம் எடுக்கிறோன்றாங்க. எங்களுக்கு எம்எல்ஏவே யாரும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்றாரு. தெரியாது, உங்களுக்கு தெரியவே நிஜமாவே டிவி கேட்கிற எம்எல்ஏ யாரும் தெரியாது, யாருமே தெரியாது. மக்களோட மக்களா கலந்துட்டு இருக்காங்க சார், அதனால கண்டிப்பா யாரும் தெரியாது. அப்படி கிடையாது, பேர் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நமக்கு தேவை எல்லாமே ஒரு டிவிகே எம்எல்ஏ யாருப்பா, என்னப்பா பார்த்து நான் அடிச்சு விடு அப்படின்னு அது முடிஞ்சு போச்சு. அதில் நம்ம இந்த டிவிக்கே எம்எல்ஏ யார், அவர் பேர் என்ன, ஊர் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சு தான் கொடுக்கணுமா என்ன? எங்கேயோ எவ்வளவோ இடத்துலேருந்து வருது, எவ்வளவோ இடத்துக்கு போகுது, அதெல்லாம் தெரிஞ்சா போகுது. ரைட்டுங்களா? அந்த இடத்துக்கு போயிடணும்ப்பா, அந்த டேபிளுக்கு போயிடணும் அப்படின்னா அது போயிடும். ஓகே வரணும்னு சொன்னால் வந்துடும். நமக்கு அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நிஜமாவே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. உதயநிதி அவர்கள் சரியாக தான் சொல்லியிருந்தாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்களோட மக்களாக அவங்க இருக்கிறதுனால அவங்க தாவேகா மேலே இவங்க தான்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் உதயநிதி அவர்களை சொல்கிறேன், இப்படி ஏளனமாக பேசி தான் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதை இன்னும் உணர்கிற பாடு இல்லை. இப்படித்தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இல்லைங்க நான் சினிமா செய்திகள்லாம் படிக்கிறது இல்லை அப்படின்னாரு. இன்னைக்கு அவர் சினிமா செய்திகளில் கூட கிடையாது, அரசியல் செய்திகளையும் கிடையாது. இன்னைக்கு பேஜ் இப்போ நியூஸ் பேப்பருடைய 32வது பக்கத்துக்கு லாஸ்ட் பேஜுக்கு போயிட்டாரு அப்படின்றதையும் உணராமல் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் இன்னும் தாவேகா ஏளனமாக பேசுறது.
அந்த எம்எல்ஏலாம் யாருன்னு தெரியாதுங்க. ஏதோ முகம் தெரியாத எம்எல்ஏக்கள். முகம் தெரியாத எம்எல்ஏக்கள் தான் 108 பேர் உள்ள போய் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு முகம் தெரிஞ்ச எம்எல்ஏ உங்க அப்பா தான் இன்னைக்கு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காருன்னா உங்களுக்கு தெரியுதா? முகம் தெரிஞ்ச எம்எல்ஏ இல்ல சார், முதலமைச்சர். இருந்துட்டு போட்டோம், ஏதோ முதலமைச்சர் வெறும் எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்எம்எல்ஏ அவங்க எம்எல்ஏ யாரே தெரியாதுங்க எங்களுக்கு. அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் என்னங்க முகம் தெரிஞ்ச எம்எல்ஏக்களா? இது வந்து சட்டசபையிலே சொன்னாரு. உள்ள ஆமா, வந்து உண்மையை சொல்லணும்னா நிறைய பேர் எனக்கு தெரியல, முகம் தப்பா தெரியல, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல எங்க கூட தான் உங்க அப்பாவை யாரும் தெரியும், ஆனா அவர் இங்க இப்ப இல்லவே இல்லை, எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு மக்கள் சொன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்படிதான் ஒரு பெரிய அவமானமா தெரியும் இப்படின்னு சொல்லிட்டு போனாரு உங்களை. ரைட்டுங்களா? வீடு கொண்டு எந்திரிச்சிட்டு எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க நீங்க. அப்ப இது வந்து இந்த அரசியலே எப்படி இருக்குது அப்படின்னா வந்து உங்களை நான் ஏளனமா பார்ப்பேன். இப்ப நீங்க இந்த ஜென்சி டிஎம்கே இப்ப காலையில கேட்ட கேள்வியா இருக்கட்டும், இது எல்லாம் பாருங்களேன், கோர்வையா இன்னுமே நாங்க வந்து எங்களுடைய தவறுகளை ரியலைஸ் பண்றதுக்கு ரெடியா இல்லை. நாங்க வந்து இன்னுமே நாங்க தான் பெரிய ஆளுங்க, நாங்க வந்து ஒரு இருக்கிறதுல பெரிய ஆண்ட கட்சி அப்படின்ற அந்த ஃபீல்ட்லயே இருப்போம் அப்படின்னீங்கன்னா நீங்க அந்த ஃபீல்ட்லயே இருங்க. இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஃபீல்டுலயே இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி ஜென்சி டிஎம்கே வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எங்களோட அமைப்புல வந்து அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளாக ஜென்சி டிஎம்கே வந்து ஜென்சிகளுக்கான ஒரு அரசியலை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல வந்து அவங்களெல்லாம் டார்கெட், இந்த கோர்ட் வாசல்ல டான்ஸ் ஆடினதா இப்படின்னதா கோட்வாசன்றது, அப்புறம் ஒரு 4 நாள் கேஸ்ல கிரவுட் கொத்தடிமைன்னு சொல்றது, ஒரு 4 நாள் கேஸ்ல உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கு வந்துட்டு எங்க பாருங்க டிவி கேக் எங்க மேல கேஸே போட தெரியல, நாங்க ஜெயிச்சிட்டோம். என்ன எனக்கு புரியல, நாட்டுக்காக சுதந்திரங்க தான் வாங்கி கொடுத்துட்டியா? என்ன நடந்துருச்சுன்னு இதுக்கு இவங்க வச்சுக்க அந்த 25 அந்த பொம்மை அந்த கிளவுன்ஸ் கூட்டத்தை கூப்பிட்டு போயிட்டு இதுக்கு வெளியே அதில் டிஎம்கே ஒரு சரவணன் வேற. ஆமாங்க, சரவணன்லாம் வேற வந்துட்டு இருக்காரு. ஐயோ இது எதை நோக்கி போகுதோ தெரியல காரணம். அதே மாதிரி காலைல எழுந்த உடனே வந்து தாவேக்காரங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விமர்சனம் திமுக மேல வைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஒரே டீம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றதை தாண்டி வேற என்ன விமர்சனம் வந்து திமுக மேல வைக்க முடியும் தாவேக்கா அரசுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். கேட்கறதுக்கு கேள்வியே இல்லை பார்த்தீங்களா? எங்களை வந்து கரப்ஷன் தாண்டி ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். அதேதான் ஏடிஎம்கேவோட சேர்ந்து நாங்க பேச்சுவார்த்தை நடத்தணும் இல்லன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே சார், இல்லன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆம் இல்லைங்கிறத விடுங்க, கேள்விக்கு முதல்ல வாங்க. ஓகே சார். குதிரை பேரம் நடத்தி ஒரு 20 எம்எல்ஏக்களை வாங்கணும்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க, இதை தாண்டி வேற ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சரி ரைட்டு, டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று சேர்றாங்க, சரி அதை தாண்டி வேற ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இப்படி என்ன சொன்னாலும் இதை தாண்டி எதனா ஒன்று சொல்லுங்க, இதை தாண்டி எதனா ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லுமே தவிர நீங்க ஆமா நாங்க இதை பண்ணோம், இல்லை நாங்க இதை பண்ணலன்ற இந்த பதில் மட்டும் வராது. ஏன்னா வந்து சேஃபான விஷயங்கள்ல தைரியமா கேள்வி கேட்கலாம். இப்போ நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு தடவை வாயை விட்டு தான் சட்டசபையில எங்க பார்ட்டி ஃபண்டுக்கு ப்ரூஃப் காட்டுங்க பார்ப்போம்னு சொல்லி கடந்த 2 வாரமா அதை வச்சே ஓடிக்கிட்டு இருக்குது மொத்த வண்டியும். அதனால இனிமே வாயை திறக்கிறது இல்லையே, எதனா நீ ஒன்று சொல்லு. நீ எத்தனை அம்புகளை அங்கேருந்து பாய விட்டாலும் இங்கேருந்து அப்படியே நெஞ்சில் வாங்கிட்டு நிமிர்ந்து நிற்போமே தவிர எதுக்குமே பதிலுக்கு பிடிங்கி போட்டியாங்க அப்படின்னு கேள்வி மட்டும் இனிமேல் கேட்கறதுக்கு ஐடியாவே கிடையாது இனிமேல். அதே மாதிரி தேர்தல் தோல்விக்கு சொல்லியிருக்காங்க சார். தேர்தல் தோல்வின்னு சொல்லும்போது பேப்பர் வச்சுட்டாரு, கையில் இருந்த நோட்ஸை வச்சுட்டு இப்போ என்னன்னா, இந்த தேர்தலுக்கு வந்து நாம் யாரை வந்து எதிரின்னு நினைச்சோமோ அந்த எதிரி வந்து நம்ம தோற்கடிச்சிட்டோம், அதில் நம்ம வின்னுதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ எதிரி யாருன்னே நமக்கு தெரியாம நாம இருந்துட்டோம். ஊரா மாவட்டமா தொகுதியா நான் போய் வந்து பிரச்சாரத்துல ஈடுபட்டேன். ஆனா நம்ம வீட்டுல இருக்கவங்ககிட்ட நம்மள்ட்ட வந்து ஓட்டு கேட்க முடியலையே அப்படின்றத விஷயம். அதே டைலாக், சேம் டைலாக் எல்லா கல்யாணத்துலயும் என்ன சொல்றாரோ அதை சொல்லிட்டாரு. இந்த தியரிக்கே நான் வரேன், ரைட்டுங்களா? இப்போ இதை வந்து நீங்க ஒரு பாகுபலி படம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தான் மகேந்திர பாகுபலி, ரைட்டா? மகேந்திர பாகுபலியான நீங்க உங்க கோட்டையை காப்பாத்தி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஆப்போசிட்ல வரானுங்க பார்த்தீங்களா, அவனுங்க தான் வந்துட்டு உங்களுடைய வில்லனுங்க அப்படின்னு நினச்சி வந்துட்டு அவனுங்க தான் உங்களுடைய படையை அடிக்க போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கள்ட்ட வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த பக்கம் ஃபுல்லாக உங்களுடைய கோட்டையோடைய இந்த கிழக்கு பக்கம் ஃபுல்லாக நீங்கள் மதில் சுவர்லேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் ஆட்களை ஏற்றி நிப்பாட்டி வச்சு போவ நேரம்லாம் அவனுங்க கையில் கொடுத்து ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க, ரைட்டா? இப்போ உங்களுடைய கோட்டைக்கு மேற்க வந்துட்டு காலக்கேயர்கள் வராங்க. இப்போ அந்த காலக்கேயர்கள் வந்து உங்களுடைய எம்பையரையே அடித்து துவம்சம் பண்ணி உள்ளே புகுந்து எல்லா பில்டிங்கையும் அடிச்சு தரமட்டமாக்கி உங்க ராணியும் தூக்கிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. மொத்த தரமட்டம் காலி, க்ளோஸ். கடைசியா ஒரு ஏணியில் நீங்க மேலே ஏறி நின்று இப்படியே இங்க யாரும் வரல பார்த்துனே இருக்கிறீங்களா? இங்க பார்த்துட்டு அங்க ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க 4 பேர் அந்த அம்பு எடுத்து போடுறான் அவங்களா அப்படின்ட்டு அந்த 4 பேர் போட்டீங்க. 4 பேர் காலி ஆயிட்டாங்க. போலதான் போல இருக்குன்னு பின்னாடி ஒரு 4000 பேர் வந்துருக்காங்க, ரைட்டா? இதை நீ பார்க்கலங்கிறதுனாலயோ அந்த 4000 பேர் உன் மொத்த கோட்டையவே அடிச்சு நகர்த்தி பாக்கி இருக்கிறது நீ நின்றுக்கிட்டு இருந்த இந்த ஒரு செவரு மட்டும்தான்.
இந்த செவர்லையும் இப்போ இந்த ஏணியை ஏறி உன்னைய பிடிச்சி ஒரு இழுத்து போட்டானா நீயும் காலி, ரைட்டா? இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க, அந்த 4 பேரையும் போட்டோம், வேற என்ன நம்ம பண்ணணும்? ஏண்டா என்ன சத்தம் வந்துருக்கான் டேய் அவங்க விட்டு அவன் கூட இருக்கிறவனும் போயிட்டான். இப்போ இந்த காலக்கைய மேல ஏறி உன்னைய எக்ஸ்கியூஸ் மீ பாஸ் ஒரு நிமிஷம் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவானா, இல்ல சடார்னு உன்னை கூப்பிட்டு நீ திரும்பி பார்க்கும் போதே ஒரு வெட்டை போட்டு உன்னை அனுப்புவானா? வெட்டு போட்டு தான் அனுப்புவாங்க. இப்போ இதுல தப்பு பின்னாடி இருந்து வந்த அந்த மேற்கு திசையில இருந்து வந்த அந்த காலக்கையர்கள் 4000 பேர் மேலையா, இல்ல கிழக்க மட்டும்தான் எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு கிழக்கையே பார்த்து உட்கார்ந்த நீ ஒரு பெரிய ஒரு அரசியல் ஞானி, நான் வந்துட்டு பல விஷயங்களை தெரிஞ்சவன், பல வித்தைகளை கத்தவன், நான் யாரு தெரியுமான்னு வாயிலேயே சவடால் விட்டு கடைசி வரைக்கும் ஒரு சண்டைக்கு கூட போகாம நீ அடிச்சது பூராவுமே ரெப்ரிய அப்படின்ற மாதிரி நிக்கிற நீ வந்து முட்டாளா, அவன் முட்டாளா? இப்ப நான் தான் சொல்லுங்க ரைட்டா? இப்ப அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாச்சு. ஆமா, தலையில இருந்து கிரீடத்தையும் கழட்டி அப்படி ஒரு ஓரமா உட்கார வச்சு, நீ வேணா இதே இடத்த நான் பாத்துக்கிறேன், இதே கோட்டையை நான் வச்சுக்கிறேன், நீ வேணா என்னுடைய இந்த மகிழ்மதியில ஒரு சின்ன ஒரு இவனா சிப்பாயா அவனா இருந்துட்டு போ அப்படின்னு உன்னை உட்கார வைக்கிறதுல நியாயம் இருக்கா இல்லையா? இருக்கு கண்டிப்பா. அப்போ அந்த மாதிரி இருக்குது இவர் சொல்றது. நாம யாருன்னு எதிரின்னு நினைச்சோமோ அவங்கள நம்ம வீழ்த்திட்டோம், நம்ம புதுசா நினைக்காத ஒருத்தங்க எதிரின்னு நினைச்சு நம்மள வந்து வீழ்த்திட்டாங்க. இது என்ன புரியலையே? அடுத்த எலெக்ஷன்ல வந்து இப்ப தெரிஞ்சுச்சான் யார் எதிரி யாருன்னு கூட தெரியாம சண்டைக்கு போன நீங்க 75 வருஷம் கட்சியா? இல்ல சொல்றாங்க திமுக காரைய பல பேர் சொல்றாங்க, பாஸ் நாங்க சொன்னோம் இந்த மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருத்தங்களும் வந்து லெட்டர் எழுதி போட்டப்ப அவங்க அப்பா கிட்ட அந்த லெட்டரையை கூட இன்னும் இவர் படிக்கல பாருங்க. அதுதான் ஜோக்கு. அவங்க அப்பா அந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு எல்லாரும் எழுதி போடுக்க நம்ம தோர்த்ததற்கு காரணம் என்னட்டு அப்படின்னு சொல்றாரு. குட்டி குட்டி அந்த இவங்க கட்சியோடைய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்கள்கிட்ட யாரும் சொல்லவே இல்லைன்னு அவங்க ரிவீட் அடிச்சுட்டாங்க. இப்படி மாத்தி மாத்தி ஒரு குளறுபடி போகுது. சொன்னோமா அதை யாரும் கேட்கலையா, இல்ல சொல்லவே இல்லைன்னு இவங்க சொல்றதா, இதுல எது உண்மைன்னு ஒரு தெரியல. அவங்க அப்பா உட்காந்து அங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காரு கட்சியோடைய இந்த ரீசெண்டா நடந்த பத்தி. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இங்க வந்து எதுவுமே நடக்கவே இல்லை, நாங்க கரெக்டா தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தங்க பின்னாடில இருந்து வந்து திடீர்னு எக்ஸ்கியூஸ் மீ சொல்லி எங்களை குத்திட்டு போயிட்டாங்க, நாங்க ரெடியா இல்லை அப்படின்னா இது எப்படிங்க நான் ரெடியா இல்லைங்கன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? உங்களுக்கு ஒரு கட்சி உங்க கண்ணு முன்னாடி வளர்ந்து வரதை நீங்க பாக்குறீங்க. அந்த கட்சியுடைய ஒவ்வொரு கூட்டத்திலையும் விழுப்புரத்துல இருந்து மதுரையில இருந்து ஒவ்வொரு மாநாடுக்கும் கூட்டம் எகுறத நீங்க பாக்குறீங்க. மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்துக்கு போகும்போது டிராபிக்க பிளாக் பண்ணிடுறாங்க. அவ்வளவு நாள் அவர் வீட்டுல வாசல்ல இருந்து வர இடத்துல இருந்து ஆரம்பிச்சு நியூஸ் கவரேஜ் போகுது. நீங்க காசே கொடுத்து நடத்துற மீடியா சேனல்கள் கூட உங்களை கண்டுக்கிறது கிடையாது. அன்னைக்கு கூட உங்ககிட்ட காசை வாங்கிட்டு வேலை பார்க்குற மீடியா சேனல்ல இருந்து எல்லா மீடியா சேனலுமே இவர் வீட்டு வாசல்ல நின்று கம்ப்ளீட்டா வந்து கவரேஜ் பண்ணுது. இவர் கார் அந்த கேட்டை திறந்து கார் வெளியே வர்றதுலேருந்து ஆரம்பிச்சு ஏர்போர்ட்டு போறது, ஏர்போர்ட்ல இருந்து திரும்ப அவர் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு வண்டியில போறது வரைக்கும் அவரோட கட்சி பாட்டு 2 பாட்டு தான். உங்க விஜய் பாட்டு ஒன்று, அப்புறம் வந்து மக்கள் நாயகன் என்ற ஒரு பாட்டு. இந்த 2 பாட்டு லூப்ல ஓடிக்கிட்டே இருக்குது. படம் சினிமா பாட்டை கூட யாராவது ஒருத்தன் போட்டா அவ்வளோ நேரம் பார்க்க மாட்டானுங்க, என்னடா இந்த ஒரே பாட்டு வேற பாட்டை போடுறான்னு. ஆனா இந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்கறானுங்க. டிவி கேட்க பாதி பேர் ரிங்டோனே அதுதான். பொதுமக்கள் எடுத்துக்கோங்க. நீங்க பொதுமக்கள் அன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் இந்த ஒரு பாட்டு வந்து 2 பாட்டை போட்டு டிவியில ஒவ்வொருத்தரும் உட்காந்து வீட்டில் டான்ஸ் ஆடுறான், ரீல்ஸ் போடுறான். இது எதையுமே பார்க்காம நாம யாரை எதிரின்னு நினைச்சோமோ அவங்கள நம்ம தோக்கடிச்சிட்டோம். யார? அதிமுகவை. ஏண்டா இதைத்தான் நீ ராத்திரியெல்லாம் பிடிச்சி உட்காந்து ஒட்டுனியான்ற மாதிரி இந்த கட்சியே அம்மா அதிமுகன்னு கிடக்குது. இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிற ஒரு அதிமுக கட்சியை அந்த அம்மா போனதுக்கு அப்புறமா எடப்பாடிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பக்கமா அந்த பக்கமா இப்படி திரும்பினா, ஆனா ஜான் பாண்டி நம்மளை விட்டு போயிட்டாரு, ஐயோ இப்ப இவங்களை பிடிக்கலாம், ஆனா நம்மளை விட்டு ஓபிஎஸ் போயிட்டாரு, ஆனா டிடிவி போயிட்டாரு, என்னடா சொல்றீங்க நீங்கன்ற மாதிரி அவரை விட்டு எல்லாம் போனதுக்கு அப்புறமா அவர் மட்டும் தனியாக இந்த கட்சி ஏதோ ஒண்ணுமோ நடத்துறாரு. இந்த எலெக்ஷன்ல அவர் ஜெயிப்பாருன்றது துளி கூட யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. அவருக்கே இருக்காது. அந்த ஒரு கோர் ஏடிஎம்கே ஓட் பேங்க் மட்டும் ஒரு 50-60 லட்சம் பேர் ஓட்டு போடுவாங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு கணக்கு தான். இது டிஎம்கே அப்படின்னு எல்லாரும் நினைச்ச இடத்துல டிவிக்கே இன்னைக்கு வந்திருக்குது. அப்போ யாருமே நினைக்காத அதிமுகவை உங்களோட எதிரியா நினைச்சது உங்க தப்பா, இல்ல நிஜமா இந்த கட்சி தாங்க வளர்ந்து வந்துட்டு இருக்குதுன்னு உங்க கண்ணு முன்னாடி நியூஸ் சேனல்ல இருந்து எல்லா சோசியல் மீடியாலையும் கண்ணு முன்னாடி வந்த வளர்ச்சியை பார்க்காம அதை மறந்துட்டு அதை வந்துட்டு மறுத்துட்டு நான் சினிமா செய்திகள் பார்க்கறது இல்லைன்னு ஒரு புதிய கட்சியை துச்சமா நினைச்சு திமிரா கெத்தா நடக்கிறதா நினைச்சு கட்சியோட அழிவுக்கு காரணமே இந்த டாப் பிளேயர்ஸ்ல இருந்த இந்த நபர்கள் தான் அப்படின்றத உணராம இருக்கிற நீங்களா இன்ன வரைக்கும்
60 நாளை தாண்டி போயிட்டு இருக்குது அந்த ஆட்சி இல்ல ஆரம்பிச்சு. அவர் ஒத்துக்கிட்டாரு. இப்போ நம்மளோட எதிரி தாவேக்கான்றதை ஒத்துக்கிட்டாரு. இப்போ எங்களுக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சிச்சு, அடுத்த எலெக்ஷன்ல நாங்க துவம்சம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெரிஞ்சிச்சு இப்போ கடைசியா. அடேங்க அப்பா, இவ்வளோ தெரிஞ்சு போச்சு இப்போ. 50 நாள் கழிச்சு தெரிஞ்சிருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்ல விஷயம். இல்லை இல்லை, வாழ்த்துக்கள். திமுக தோல்விக்கு என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாரு இல்லையா? அதுக்கு வந்து கட்சியை வந்து திருப்பியும் மறுசீரமைப்பு பண்றதுக்கு ஒரு குழு நியமிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு குழு நியமிச்சிருக்காங்க. அவங்க வந்து என்னென்ன மாதிரி மாவட்ட செயலெல்லாம் இனிமேல் நியமனம் பண்ணணும் திமுகல, அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து எப்படி நம்ம ரெடி ஆகணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பியும் கண்டிப்பா நம்ம தலைவர் தலைமையில வந்து திராவிட மாடல் ஆட்சி கண்டிப்பா 2031 அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி டிவிக்கே சொல்லிச்சு, டயலாக் நல்லா இருக்குது, நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே 2 பேர் நடுவில் தான் போட்டியே. ஒன்று திமுக அழியணும்னு நினைக்கிற திமுகவுடைய முக்கிய நபர்களாக கூடிய டாப் 5 டாப் 10 இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்கள். திமுக அழியணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று 2வது இந்த பக்கம் இருக்கிற ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள். இவங்க 2 பேர் நடுவில் தான் போட்டியே. எப்படி இவங்க 2 பேர்ல யார் அழிக்க போறா முதல்ல இந்த கட்சியை அப்படிங்கிறது தான் போட்டி. இந்த பெரிய தலைமையில இருக்கிற நீங்க இந்த முன்னாள் அமைச்சர்கள்னு சொல்லப்படக்கூடிய 1000 கோடி 10,000 கோடி பணத்தை கையில வச்சுட்டு பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கிற நீங்க தொடர்ந்து இந்த குடும்பத்துல இருந்து தான் என் அடுத்த வாரிசு தான் அடுத்த எம்எல்ஏ கேண்டிடேட்டாகவும் வரணும். இதுக்கப்புறம் இந்த கட்சியில உள்ள இருக்கிற இளைஞர்கள் அவன் இவனு வாயே எவனும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிற எங்கனால இந்த கட்சி அழிய போகுதா, இல்லை இந்த ஜென்சி டிஎம்கேன்ற பேரில் உள்ளே வந்திருக்கிற இந்த நரைச்ச முடி வச்சிருக்கிற இந்த 40 வயசு ஆளுங்களாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நாங்கள் தான் ஒரு நியூ எரா ஆஃப் பாலிடிக்ஸ் பேசுகிறோம், இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்களும் சோஷியல் மீடியாக்குள்ளே வந்துட்டோம், நாங்களும் வந்து இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறோன்ற பேரில் கோர்ட்டு வாசலில் நின்று குரலி வித்த காட்டுற இவங்க யாருனால இந்த கட்சி அழிய போகுது? இந்த 2 பேர் நடுவில் தான் போட்டி. கண்டிப்பா சார், பார்த்துடலாம் அது எவ்வளோ நாளில் நடந்து முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் சார். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் சார், அவர் வந்து அதே மாதிரி அண்ணாமலை அழிய போறாரா என்னங்க? இப்போ தான் ஒரு கட்சி ஆரம்பிக்க, இப்போ தான் வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாரு. இவங்களை பற்றி பேசிட்டு 2 பேரோட தான் போட்டி யாரால அழிய போகுதுன்னா அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் அப்படின்னா என்ன? இந்த அதே மாதிரி நீங்கள் ரொம்ப தப்பான இடத்துல பயன்படுத்துறீங்க பூலி. பார்த்து அண்ணாமலை ரொம்ப கோச்சு போகிறோம் உங்கள் மேலே. அப்புறம் பரவாயில்ல சார், கோச்சுட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணாமலை அவர்கள் வந்து அவரோட பிளான் ஒன்று இருக்கிறதா சொல்லி சொல்றாங்க சார். அண்ணாமலை பிளான், அண்ணாமலை பிளான் சொல்லுங்க. மைக் 1 மைக் 2. டேய் நீ எங்க போற அப்படின்னா, பாஸ் நான் போய் சமய கட்டில நிக்கட்டுமா, எப்ப பாரு சோறு சோறு சோறு. நான் வேறு நிறைய சிரிக்கிறேன் இப்போ வீடியோவில். ஜூலை 12th வந்து வி த லீடர்ஸ் அப்படின்ற அவர் ஆரம்பிச்ச இயக்கத்தோட முதல் மாநாடு பொள்ளாச்சியில் நடக்க போகிறதாகவும், அவரோட முக்கிய பிளான் என்ன அப்படின்னா விஜய் அவர்களை வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணி தான் அவரோட ஸ்பீச்லாம் இருக்கும், அவரை எதிர்த்து தான் இவர் அரசியல் பண்ண போகிறதாகவும், அதே மாதிரி டிவிக்கு அரசியல் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதை பிடிக்காத இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து வி த லீடர்ஸில் வந்து சேர்க்கறதுக்கான பிளான் தான் இவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு சார். இது வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கே பயங்கரமா பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ற மாதிரி ரீசன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க சார். அது நீங்களும் பார்த்துருப்பீங்களா சார்? ஆமா, இப்போ என்னன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் வந்து விஜய் அவர்களை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டார். பட் விஜய் பதிலுக்கு எதிர்ப்பாராங்கிறதா இங்க கேள்வி. அவர் பேர் கூட எடுக்க மாட்டாரு. நீங்க எதிர்க்க போறீங்கன்றதாவது அவர் காதுக்கு போய் சேருமா இல்லையான்றது 2வது கேள்வி. ஆமா, அப்படியே நீங்க எதிர்த்தீங்கன்னா உங்க கட்சியில யாராவது ஒருத்தவங்களாவது பதிலுக்கு உங்களுக்கு ஏதாவது பேசுவாங்களாங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். பட் வந்து ஆரோக்கியமான அரசியல் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜோக்ஸ் அப்பார்ட், ஒரு அண்ணாமலை அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு முன்னாடி அவர் மேல இருந்த ஒரு இதுவும் நற்பெயரும் சரி, பாஜக உள்ள இருக்கும்போது அவர் அந்த கட்சியை வளர்த்த விதமும் சரி, நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவல்ல அந்த கட்சியை வளர்த்து வச்சிருந்தார் தமிழ்நாட்டில். அவங்க இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு கூட்டணியை கிரியேட் பண்ணி பாஜக தலைமையில் கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையில் பாஜகன்றது போய் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணிங்கிறத சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அவங்க பார்க்காத லெவலுக்கு ஒரு டபுள் டிஜிட் நம்பர்ஸை வந்து அவங்களால ரீச் பண்ண முடிஞ்சது. நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஒரு அரசியல் பார்வையோ இல்லை அவர் சம்பாதிச்சிருந்த அந்த நற்பெயரோ ஏதோ ஒன்று அவரை ஓரளவுக்கு கூட்டிகிட்டு போச்சு அன்றைக்கி பாஜக தலைவராக அவர் இருக்கும்போது தமிழ்நாட்டில். ஆனால் இன்னைக்கு அதே இதை அந்த ஃப்ளோவோட அன்னைக்கு அவர் இந்த கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்னா அது வேற. ஓகே ஓகே, என்னைக்கு அவர் வந்து நயனார் நாகேந்திரன் ரீப்ளேஸ் பண்ணுறாரோ அன்னைக்கே அவர் வந்திருந்தாருன்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும். பட் ஹி மிஸ்ட் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ரைட் டைம். இப்போ அவர் கிரியேட் பண்ணார்னா அது என்ன மாதிரி ஆகுங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன அப்படின்னா, அவர் தயவுசெய்து இந்த ஜென்சி லீடர்னு சொல்கிறத மட்டும் நிறுத்திக்கங்க. ஓகே, அவர் எந்த வகையில் ஜென்சி லீடர்னு எனக்கு புரியலை. அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் நம்ம தாங்கண்ணா நல்லா பார்த்துக்கணுங்கண்ணா அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து அவர் பேசுகிறதுல ஒன்றுமே நான் முற்போக்குத்தனத்தையும் பார்க்கல.
நான் எதையும் பெருசாலாம் ஒன்று நான் வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தது இல்ல. பிஜேபியில இருந்து இருக்கும் போதே அவர் ஆன்மீகமும் அரசியலும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் சார் இருக்காரு. அது எந்த அளவுக்கு ஜென்சிக்கு செட் ஆகும் அப்படிங்கறது தெரியல. இன்னொன்னு, நீங்க டிவிகே உடைய சீஃபா இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களே தன்னை எங்கேயுமே ஜென்சி லீடர்லாம் சொல்லிக்கிட்டது கிடையாது. ஜென்சி நிறைய பேர் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்றனால வந்துட்டு இது ஜென்சி பார்ட்டி நீங்க டிவிகேவே சொல்ல முடியாது. இருக்கிறதுலயே யங்கான பீப்புள் நிறைய பேர் அப்படின்னா யங்கான என்ன 23 22 30க்கு கீழே இருக்கிறதே ஒரு 2-3 பேர் தான். சிங்கிள் டிஜிட் சில பேர் இருக்கிறாங்க அமைச்சர்களாக. குட்டி குட்டி பசங்க இருக்காங்களா சார், அவங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற ரீசனுக்காக அதை அப்படி எடுத்துக்கிறாங்களான்னு தெரியல. அவ்வளவுதான். இந்த டிஎம்கே உடைய இந்த நரேஷனே முட்டாள்தனமானது. ஆக்சுவலா ஜென்சி டிஎம்கே நான் அவனை கிரியேட் பண்ணி ஜென்சி டிவியை அடிக்க போறேன். டிவிகேல ஜென்சி நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஜென்சியோட ஓட்டு இருந்திருக்குது. ஆனா ஜென்சியை தாண்டி 30 வயசுல இருக்கிறவன், 40 வயசுல இருக்கிறவன், 50 60 வயசுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருக்காங்க. ஸோ அதனால வந்து இது ஜென்சிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷனை கொடுத்து இவங்க ஏதோ வேற மாதிரி கிரியேட் பண்றாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு அண்ணாமலை இதுலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஜென்சி லீடர், ஒன் மோர் ஜென்சி லீடர் இஸ் கமிங், ஒன் மோர் ஜென்சி லீடர். இதுக்கு முன்னாடி யார் வந்தா தெரியல. விஜய் அவர்களுக்கே 52, அவரே ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்சி கிடையாது. ஜென்சியை ஈர்க்கும் வகையில் தன்னோட அரசியல் இருந்திருக்கலாம், ரைட்டா? அவங்க எல்லா வகையினரையும் ஈர்த்தாரு. அது மாதிரி ஜென்சியவும் ஈர்க்கும் வகையில் அவருடைய அரசியல் நகர்வுகள் சில இடங்கள்ல இருந்திருக்கலாம். ஹி இஸ் நாட் ஜென்சி லீடர். அதே போல ஒரு 25 வயசுல 27 வயசுல உணவத்தை இன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காக்ரோச் பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதை நீங்க ஒரு ஜென்சி பார்ட்டின்னு சொல்லலாம். வேற எதையுமே நீங்க ஜென்சி பார்ட்டின்னு சொல்ல முடியாது. மேபி டிவிகேல நிறைய ஜென்சி பீப்புள் ஈர்க்கப்பட்டு போயிருந்திருக்கலாம், வந்திருக்கலாம், கிடையாது. அதனால வந்து இந்த அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஐடியா, இந்த டிஎம்கே யோசிக்கிற இந்த ஜென்சி டிஎம்கே, இது எல்லாமே வந்துட்டு டிவிகே உடைய இந்த விக்ட்ரிக்கு அப்புறமா ரொம்ப ஓவரா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஜென்சியை அவங்க ஈர்த்துட்டாங்க, நம்மளும் ஜென்சியை ஈர்க்கணும், நம்ம ஜென்சி லீடரா நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். நோ, நீங்க ஜென்சி லீடர் கிடையாது. பட் ஜென்சிலேருந்து ஆரம்பிச்சு ஜென் ஆல்ஃபா பீட்டாலேருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்தையுமே நீங்க பிடிக்கிறதுக்கு அரசியல் பண்ணுங்க. பட் யூ ஆர் நாட் அ ஜென்சி லீடர். அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நிறைய இடங்கள்ல நான் பார்க்குறேன், ஒன் மோர் ஜென்சி லீடர் அண்ணாமலாய் அப்படின்னு இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ல போடுறானுங்க. எங்க இருந்துடா இவர் ஜென்சி லீடர் ஆனாரு எனக்கு புரியல. அதுக்காக சொல்றேன். அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து விஜய் அவர்களை எதிர்த்து பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் சொல்றாங்க. சோஃபார் இந்த கவர்மெண்ட் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி தான் எல்லாருக்கான மைண்ட் செட் இருக்கு. இப்போ ரீஎலெக்ஷன் வச்சா கூட 35% ஓட் பேங்க் அப்படிங்கிறது வந்து அதிகமாக தான் ஆகுமே தவிர கம்மிலாம் ஆகாது. இவரை எதிர்த்து அரசியல் பண்றது அப்படின்றது இவருக்கே பெரிய பேக் ஃபயரா மாறும். முக்கியமா கரப்ஷனா இருக்கட்டும், முன்னாடி இருந்த லீடர்ஸ் கொண்டு வந்த சில ஸ்கீம்ஸை திருப்பி அவர் கொண்டு வந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா தான் பார்க்கப்படுது மக்கள் கிட்ட. அதனால அவரை எதிர்த்து நான் பேச போறேன் பண்ண போறேன்றது வந்து அண்ணாமலைக்கு பெரிய பேக் ஃபயர் அப்படின்ற மாதிரி. இல்ல, அது வந்து அவங்க எப்படி கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு வராங்கன்றத பொறுத்து இருக்குது. பட் ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த ஜிபியோடைய அப்பாயின்மெண்ட்லாம் வந்துட்டு டிவிகே கவர்மெண்ட்டே வந்துட்டு அவங்களுடைய டிவிகேவுடைய பார்ட்டிக்குள்ளே இருக்கிற நிறைய பேர் வந்து அமௌண்ட் வாங்கிக்கிட்டு தான் இந்த ஜிபி பொசிஷன்ஸ்க்கு வந்து நிறைய பேரை நியமனம் பண்ணுறதுக்கு உள்ளே கூட்டு வந்திருக்காங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு கடந்த வாரம். பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் இன்னும் போயிட்டு ப்ரூவ் பண்ணப்பட்டு தெரிய வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய செய்தியாக மாறும். அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் 5 வருஷம் முழுக்க வந்துட்டு பிழையே இல்லாமல் தவறே செய்யாமல் 100% க்ளீன் சிட்டோட வெளியே போகுமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ டிவிகேவை பற்றியும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் கையில் கிடைக்கலாம் அண்ணாமலை அவர்களுக்கு. அதை வச்சு அவரால் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும், அரசியல் பண்ண முடியும். அவருக்கு அந்த பொட்டென்ஷியல் உள்ளுக்குள்ளே இருக்குது. பட் என்னோட ஒரே ஒரு பயம் என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஒருவேளை மறுபடியும் இவர் இந்த கட்சியெல்லாம் வளர்த்து முடிச்சுட்டு இதை போய் பிஜேபியோட இணைஞ்சு கூட்டணி கட்சியாக இவர் இருந்தாலோ என்னமோ ஒன்று ஏதோ ஒரு வகையில் என் பயம் எங்கே இருக்குது அப்படின்னா, டவுன் த லைன் ஒரு 25-30 வருஷம் கழித்து பார்க்கும்போது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு எப்படி ஒரு காலத்தில் இருந்துச்சோ அந்த மாதிரி டிவிகே வெர்சஸ் பிஜேபி, டிவிகே வெர்சஸ் பிஜேபி ப்ளஸ் அப்படின்னு பிஜேபி கூட்டணியாக அதுக்கு டிவிகே போராடுற மாதிரி இப்படி மாறிடுமோ. டிஎம்கேவை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல டிவிகேவும், ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல பிஜேபியும் இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒருவேளை ஒரு வாய்ப்பு 25-30 வருஷம் கழிச்சு வருமோன்னு பயம் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா அந்த மொத்த பாவத்தையும் அந்த மொத்த சாபத்தையும் டிஎம்கே ஏற்றுக்கும். ஓகே, ஏன்னா அந்த இடத்த நீங்கள் விட்டீங்க, நீங்கள் போனனால அந்த இடத்துல டிவிகே வந்துச்சு. ஆனால் அது பரவாயில்ல, டிவிகே வந்த வரைக்கும் மக்கள் நல்லா இருக்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் ஒழுங்காக அரசியல் பண்ணாதனால வேற யாருக்கெல்லாம் அந்த இடத்த விட்டு கொடுத்துருக்கீங்கன்றதையும் கவனிக்கணும். அந்த பாவம் அதிமுகவும் போய் சேரும். ஒருவேளை பாஜக மொத்த இந்தியாவையும் ஆக்கிரமிச்சு தமிழ்நாடு போன்ற ஒரு சில மாநிலங்களில் மட்டும் இன்னும் பெருசாக வரல, முக்கியமாக தமிழ்நாட்டில் கால் ஊன்றவே முடியலை அவங்களால அப்படின்னு இருக்கிற ஸ்டேஜ் மாறிச்சுன்னா, இத்தனை நாளாக பாஜக உள்ள வராது காரணம் நான் தான் மாறுதட்டி பேசக்கூடிய இந்த திமுக நாளைக்கு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே 25 வருஷம் கழிச்சு வந்துச்சுன்னா
அதுக்கு முழு பொறுப்பையும் திமுக தான் எடுக்கணும். ஏன்னா பிகாஸ் அது அப்படிதான். ஆமா கண்டிப்பா. ஏன்னா இவங்களுடைய மிக கேவலமான ஒரு அரசியலாகவும் பணத்தை வாங்கிக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு மக்களோட பணத்தை இப்படி சுரண்டி ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி இப்படி இந்த நாட்டையே நீங்க கெடுத்து வச்சனால இன்னைக்கு உங்களுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு மெகா ஃபோர்ஸா டிவிக்கே உள்ள வந்திருக்குது. அதே நேரத்தில் நீங்க பிடிக்கலன்ற இந்த எண்ணம் இன்னும் மக்களுக்கு அதிகம் ஆக 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 234 டிவிக்கே வராம ஒருவேளை 130 140 டிவிக்கே 150 டிவிக்கேல வந்து மித்த அந்த ஒரு 80-85 சீட்டு நாளைக்கு ஒருவேளை பாஜக பெருசா பொறுமையா உள்ள வந்துருச்சுன்னா அதுக்கு வந்தது காரணமும் டிவிக்கே நீ சொல்ல முடியாது. கண்டிப்பா சொல்ல முடியாது. ரைட்டுங்களா? டிவிக்கே வர்சஸ் பிஜேபி அப்படி மாறுமா எனக்கு தோணுது. ஒரு ஆம்ஸ்ட்ராங் அவங்களோட நினைவு தினம் சார். அதுக்கு வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அப்படி பேசும்போது இப்போ இருக்கிற தாவேக அரசு வந்து 8 பிற்படுத்தோர் சமூகத்தை சேர்ந்த உங்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க. அது வந்து பெரிய வரலாறு, ரொம்ப இதாக பார்க்கலாம் அதை. ஆனால் வன்னியரசு அவர்கள் மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு அமைச்சராக செயல்படுறாரே தவிர மற்ற மினிஸ்டர்ஸ் வந்து அவங்க பண்ணுற விஷயங்கள் தான் வெறும் 0வாக தான் இருக்குது. அவங்க போய் பிற்படுத்த மக்களை பார்த்து அவங்களுக்கான குறைகளை வந்து தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாரு சார். அவர் சொல்கிற ஸ்பீச் நான் பார்த்தேன். அவர் 5 நிமிஷம் வீடியோ அதை நான் பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா மிக முக்கியமான மேட்ரு, தாவேக அரசில் வந்து இன்னைக்கு இத்தனை அமைச்சர்கள் வந்துட்டு பட்டியலினத்தோடு இருக்கிறோம், 8 பேர் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. இந்த 8 பட்டியலினத்து அமைச்சர்கள் அதில் வந்து வன்னியரசு அவர்கள் மட்டும்தான் வந்து இன்னுமே பட்டியலினத்து மக்களை நேரில் சந்தித்து தலித் அப்படின்னு அவரே சொல்கிறார், தலித் மக்களை நேரில் சந்தித்து அவங்களெல்லாம் வந்து இது பண்ணுறாரு. மிச்ச 7 அமைச்சர்கள் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. அந்த 7 அமைச்சர்களுமே வந்துட்டு சம்மந்தப்பட்ட இந்த தலித் சமுதாய மக்களை நேரில் சந்தித்து அந்த மக்களோட மக்களாக நிற்கணும், அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் கேட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியலனா, ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காக மிகவும் குரல் கொடுக்கக்கூடிய நபர்களில் ஒருவராக இருக்கிறாரு. அவரோட திரைப்படங்களில் குரல் கொடுக்குறாரு. அவருடைய மேடை பேச்சுக்கள்லேருந்து ஆரம்பித்து நீலம் பண்பாட்டு மையத்திலேருந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் மூலமாக அந்த சமுதாய மக்களுக்காக அவர் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறாரு. சரிங்களா? எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு பெரிய ரெப்ரசன்டேஷன் தேவைப்படுற அளவுக்கு இன்றைய காலம் இல்லை. சில சமுதாயத்துக்கு மட்டும்தான் இன்னுமே அந்த ரெப்ரசன்டேஷன் தேவைப்பட்டுட்டே இருக்குது. அதையும் மீறி எல்லா சமுதாயத்துக்குமே ரெப்ரசன்டேஷன் இங்கே இருக்குது. ரெப்ரசன்டேஷன் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம சமுதாயம் அந்த அது ஜாதி கட்சி மாதிரி நடத்துறதுங்கிறது வேற. பட் ரஞ்சித் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு இன்னுமே அவங்களுடைய ஒரு குரலாக நிறைய பேர் இல்லைங்கிற போது பாபா சாஹேப் அம்பேத்கர் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து அவங்களுக்கு யாரோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தேவைப்படுறாங்க. இன்னுமே அந்த சமுதாயத்துல படிக்காதவங்க, இன்னுமே அந்த சமுதாயத்துல ஜாதி சான்றிதழ் கூட இல்லாதவங்களா இருக்காங்க, நிறைய இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் தேவைப்படுது, அவங்களுக்காக பேசக்கூடிய ஒரு குரல் தேவைப்படுதுன்ற ஒரு இதுல இருக்கிறனால இவர் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். பட் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, இதுல வந்து எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு அவர்கிட்ட. என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா 8 அமைச்சர்கள் வந்து பட்டியலினத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அதுல வன்னியரசு மட்டும்தான் இன்னுமே வந்து அந்த மக்களோட பேசுறாரு. இவங்கெல்லாம் யாரும் அது மாதிரி போய் பார்த்ததில்லை நானுன்றார். நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்கிறாங்க, வேற சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இப்போ அனைத்து அமைச்சர்களையுமே அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருக்கும் காரணத்தினால் மட்டுமே அவங்க போய் அந்த சமுதாயத்து மக்கள்கிட்ட போய் இந்த சமுதாயத்துடைய பிரச்சனை என்ன, அந்த ஜாதி மக்களுடைய பிரச்சனை என்னங்கிறத கேட்டு அறியணும்னு நம்ம சொல்ல முடியுமா? அது சொன்னால் சரியா இருக்குமா? இல்லை. எந்த ஜாதின்னு சொல்ல, நான் பேரே சொல்ல விரும்பல, ஏதோ ஒரு ஜாதி, அந்த ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் அமைச்சராக இருக்கிறார். அந்த ஜாதி மக்களை போய் அவர் நேரில் பார்த்து அந்த ஜாதிக்கு தேவையான நல்லதெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா வந்துட்டு என்ன அவர் ஜாதி அமைச்சரா இல்லை வந்துட்டு இவர் வந்துட்டு இந்த துறையோட அமைச்சரான்னு பேசுவோம்ல. அந்த மாதிரி தான் இந்த 7 துறைக்கு அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அந்த 7 அமைச்சர்களும் அந்த துறை ரீதியான விஷயங்களை கவனிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமூக நீதி அமைச்சர்னு சொல்லப்படக்கூடியவர் வன்னியரசு மட்டும்தான். இதுக்கு முன்னாடி இருந்த ஆதி திராவிட நலத்துறை வந்துட்டு இன்னைக்கு சமூக நீதித்துறையாக மாறி இருக்குது. அப்போ இந்த சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு தான் பிற்படுத்தப்பட்டோரையும் தாழ்த்தப்பட்ட எல்லா ஜாதி மக்களுக்குமான ஒரு குறைகளை, அந்த ஜாதி ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அரசரா இருக்காரு. சமூக நீதி இது எல்லா ஜாதியிலுமே பிரச்சனை. முக்கியமா எந்த ஜாதியில இருக்கிற மக்களுக்குலாம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் இல்லாம அவங்க வந்து பிற்படுத்தப்பட்டு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு குரல் கொடுக்கக்கூடிய, அவங்களுக்கு நல்லதுகளை செய்யக்கூடிய, அவங்களுக்கு சேர வேண்டிய நலத்திட்டங்களை சேர வைக்கக்கூடிய, அவங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கக்கூடிய அளவுக்கு பார்த்துக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இன்னைக்கு வன்னியரசு இருக்கிறார். அவர் தான் அதை பண்ண முடியும். மித்த 7 அமைச்சரும் நான் வேற ஏதோ ஒரு துறையில் ஒரு அமைச்சராக இருக்கிறேன், ஆனால் நான் ஜாதியின் பால் நான் வந்து ஒரு ஆதி திராவிடரோ இல்லை நான் வந்து ஒரு தலித்தோ இல்லை நான் ஒரு பிற்படுத்தப்பட்டவரோன்னு எதில் நீங்கள் வந்தாலுமே கூட அதுக்காக நான் போய் அந்த மக்களை நேரில் சந்திச்சுக்கிட்டே இருந்தேன்னா என் துறை ரீதியான வேலைகளை யார் பார்ப்பா?
ஸோ அதனால் அவங்க அந்த துறை ரீதியான வேலைகளை தான் பார்க்க முடியும். அந்த 8 அமைச்சர்களும் ஜாதியின் பால் அவங்கள நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்போ எல்லா அமைச்சர்களும் அவங்கவுங்க ஜாதியின் பால் ஜாதி மக்களுக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி இவர் எதிர்பார்க்கறதுங்கிறது எனக்கு சரியாக படலை. அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. வேறு சில முக்கியமான விஷயங்களை அடுத்த தொழில் டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தேங்க்யூ. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.